இயக்குனர் அமீர் அண்ணா வந்து பேசியிருக்காரு, பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் சாருக்கு வந்து வழிகாட்டு வந்து யாருமே இல்லைங்க. வழிகாட்டுன்னு யாரை சொல்லுவீங்க? அரசியலில் பெரிய தலைவர்களை சொல்லுவீங்களா? பெரிய தலைவர்களே கட்சியில் கூட்டணியில் பிரச்சனைன்னு அவங்கவுங்க பாட்டுக்கு ஓடிட்டு அவங்கவுங்க மேடையை போட்டுட்ருக்காங்க. யாரை தான் சொல்லுவீங்க? ஏன் அமீரண்ணா நீங்கள் வந்து நிற்க வேண்டியதானே? உங்களுக்கு தான் அறிவுறுத்தலே தேவையில்லை, உங்களுக்கு தான் நாலேஜ் அவ்வளோ இருக்கு, வந்து நிற்க வேண்டியதானே? பேசணும்னு எல்லாரும் பேசாதீங்கண்ணா. உங்களை ரொம்ப மதிக்கிறேன், சினிமா துறையில் உங்களை ரொம்ப மதிக்கிறவன் நான். ஆனால் நீங்கள் வந்து எல்லாரும் பேசின ஒரு உருட்டு மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க. இது மாதிரி நடக்குன்னு அவருக்கு தெரியுமா? யாருக்காக தான் தெரியுமா? நடந்துருச்சு, அது எப்படி சரி பண்ணணும், இனிமேட்டு அந்த மாதிரி ஆகக்கூடாது. இதுக்கு தமிழ்நாடு அரசாங்கமும் ஒரு காரணம். அதை புரிஞ்சிக்க யாருக்குமே மைண்டில் இல்லை புழுக. இவரை குறை சொல்லாமல் அவங்க குறை சொல்லாமல் வரவங்களை குறை சொல்லிட்டே இருக்கலாமா? நீங்கள் குறை சொல்லிகிட்டே இருக்கீங்க. வரப்போகிறாரு, இன்னும் வந்து அவர் சிஎம் ஆகிட்டு எதுவும் செய்யலை அப்படி இப்படி பிளா 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 பிளானா நீங்கள் பேசலாம். இன்னும் அவர் என்ட்ரி கொடுக்கல. 2026 அப்புறம் எலெக்ஷன் வந்து அதில் ஜெயிச்சு உள்ளே வரணும். உள்ளே வந்துட்டு எதுவும் செய்யலைன்னா நீங்கள் குறை சொல்லுங்கள். வந்து இருக்கிறவங்களையே நல்லா ஒன்றுமே பண்ணாமல் ஏதோ கடமைக்குன்னு செஞ்சிட்ருக்காங்க சில விஷயத்த. அவங்கள நீங்கள் போட்டு வரட்டி எடுக்க வேண்டியதானே? எதுக்கு எங்கள் தளபதியை பற்றி பேசுகிறீங்க? நியாயத்தை மனசாட்சியோடு பேசுங்க. இன்றைக்கி பஸ்ஸு ஓசி பஸ்ஸுன்னு சொன்னவங்களாம் வீட்டில் நல்லா ஜாலியாக ஏசி போட்டு தூங்கினுக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் அசிங்கம் இல்லையா? ஏன் அதை பற்றி பேசுங்களேன். செந்தில் பாலாச்சார் கரூரில், அந்த கரூரில் வந்தானே இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஏன் அரசாங்கத்தில் கரூரில் மட்டும் எப்படி நடந்தது நிறையா இது பண்ண வேண்டியதானே? சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி நடந்தது? அது விசாரணை போயிட்டுருக்குல்ல, போட்டுங்க, தீர்ப்பு வரட்டும். யார் பக்கம் இதுன்னு போட்டோம் பொட்டாம்போது தான் வந்துட்டு விஜய் சாரை சொல்லிட்டு இருக்காதீங்க. யாரை குறை சொல்லலாம், எப்படி அவரை வரவிடாமல் பண்ணலாம், இதை மட்டும்தான் திங்கிங்கில் வச்சு நிற்கிறீங்க. அப்படி யோசிக்காதீங்க மக்களே. அமீர் சார் நீங்கள் முதல்ல அப்படி யோசிக்கக்கூடாது. நீங்கள் நியாயமானவர் நம்புகிறேன். ஆனால் நீங்கள் வந்து இப்படி பேசிக்கிட்டு விஜய் ரசிகரில் வந்து தூண்டி விடுற மாதிரி பண்ணுங்கிறீங்க. நான் அப்பயே சொல்லிட்டேன், இப்பயே சொல்லிட்டேன். நீங்கள் அப்போ சொல்லுங்கள் இல்லைட்டா இப்போ சொல்லுங்கள். மனசாட்சி தான் பேசிப்பார். ரசிகர்களை வச்சுருக்காருங்க. அரசியலில் என்ட்ரி தான், நியூ தான். எங்கள் தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம்லாம் இல்லை. இந்த மாதிரிலாம் ஒரு கூட்டத்தில் வந்து இவ்வளோ சாவுவாங்க, இப்படி ஆகும், ஆம்புலன்ஸ் நடுவில் இப்படிலாம் போவோம், ஏதோ எல்லாம் ஏற்பாடு பண்ண மாதிரி இருக்குது. என்ன அவருக்கு தாங்க கஷ்டம், உங்களுக்கெல்லாம் வலின்றதை விட விஜய் சாருக்கு மனசில் எவ்வளோ வலி இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளோ அழுதுருப்பாரு உங்களுக்கு தெரியுமா? வரலன்னு பேசுறீங்க. அங்கே ஹாஸ்பிட்டலாண்ட போயிருந்தால் இன்னும் கூட்டம் நெரிசலில் இன்னும் உயிர் பலி போயிருக்கோம். உங்களுக்கு உண்மையாலே சிந்தனைகள் இருக்கா? இருந்தால் நீங்கள் இப்படி பேசுவீங்களா? ஏதோ காரணம் இல்லாமல் ஏதோ பேசுனீங்களா? வந்து ஏஜில் பெரியவங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கே முதல்ல பேச தெரில. நீங்களாம் மீடியாவில் போய் என்ன பேசி என்ன கிழிக்க போகிறீங்க? சார் முதல்ல இருக்கு